ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட மார்க் 140ங்க. நான் வந்து ரொம்ப அந்த ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஈவன் ஃபைனல் 2 வருஷமா படிக்கிறோம். எத்தனை எக்ஸாம் எழுதிட்டோம். அ ஒண்ணு வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா கிளியர் பண்ணோன்னு ஹாப்பினஸ் இருக்கிறதுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு மாரி அந்த பிசிக்கல்ல ஃபெயில் ஆயிட்டோமா. டயர் 2க்குலாம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நம்ம கிளியர் ஆக மாட்டோம். டயர் 1 ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டயர் 1 முடிச்சுட்டு வந்து ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து டயர் 2 படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனா அதில வேக்கன்சி ரொம்ப கம்மி தான். கம்மினா எவ்வளோனா 17 வேக்கன்சி. அவ்வளோதான் வேக்கன்சிஸ். நான் இந்த டைம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா படிச்சேங்க. ஒரு 12 ஹார்ஸ் கிட்ட நான் படிச்சேன். ஏன்னா அந்த சிலபஸ ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் தேவைப்பட்டது. இங்கிலீஷ்ல நான் ரொம்ப வீக் இல்லையா? அதனால நான் இது பண்ணது நான் 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். 2ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸாம் ஒண்ணே ஒண்ணு கிளியர் பண்ணேன். என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா கிளியர் பண்றேன். நான் வந்து கிட்டத்தட்ட 2021லேருந்து படிச்சு, இந்த எக்ஸாம் வந்து ஒரு 2022ல ஒரு கடைசியா தான் எக்ஸாம். ஒரு டிசம்பர்லயோ அந்த மாரி எக்ஸாம் வரும். அதில நான் அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு எக்ஸாம் கிளியர்டுன்னு என் பேர ஒரு பிடிஎஃப்ல பார்க்குறேன். அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்ளோ நாளா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம பேர் வந்து பிடிஎஃப்ல வந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பி, செம்மையான ஹாப்பி. எனக்கு வந்து கட் ஆஃப் இதுவே நான் நெறைய மார்க் எடுத்தேன். ஆனா ஜிடிய பொறுத்தவரைக்கும் ரிட்டன விட நம்ம பிசிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது எனக்கு அப்போ தெரியல. நான் வந்து என்சிசில இருந்தனால ஜிடில கொஞ்சம் அதில எக்ஸ்ட்ரா மார்க்கும் வரும். நான் என்சிசில இருந்தனால எனக்கு நல்லா ஓடுவேன். ஃபிசிக்கலாவும் நான் நல்லா ஆக்டிவா இருந்தேன் அப்போ காலேஜ் படிக்கும்போது. நானும் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்ததுனால 2 இயர்ஸா நான் எதுவுமே ஆக்டிவிட்டியே பண்ணலையே. நான் மார்னிங் எந்திரிப்பேன், படிப்பேன், சாப்பிடுவேன், வேலை செய்வேன், தூங்குவேன். இப்படி தான் என்னோட ரொட்டீன் போனதுனால நான் அவ்வளவா ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. நடக்க கூட இல்ல ஈவன். ஸோ அப்போ ஜிடிக்கு என்ன அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் ஆன ஹாப்பியில ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஃபிசிக்கல் இருக்கு. அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரியுது. நான் கிட்டத்தட்டங்க ஒரு 1 மந்த் தாங்க அது பிராக்டிஸே பண்ணியிருப்பேன். அது என் மேல தான் தப்பு. ஏன்னா நான் சிஜிஎல்க்கு நெக்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தனால எனக்கு ஜிடில நான் கிளியர் ஆவேனே எனக்கு தெரியாது. நான் பாட்டுல அத ஒரு எக்ஸாமா மட்டும் நினைச்சு எழுதிட்டு, இது கிளியர் ஆவேனே தெரியாம ஒரு 1 மந்த்துக்கு கிட்ட தான் நான் ரன்னிங்கே பிராக்டிஸ் பண்ணுனேன். அது வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. பிசிக்கலுக்கு சென்னை போனேன். கிளியர் பண்ண முடியல என்னால. சரி அதுவும் ஒரு நெக்ஸ்ட் ஃபெயிலியர். செகண்ட் ஃபெயிலியர் அப்பதான். அங்கருந்து திரும்ப பேக் டூ ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு நெறைய. 2 வருஷமா படிக்கிறோம். எத்தனை எக்ஸாம் எழுதிட்டோம். ஒண்ணு வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா கிளியர் பண்ணோன்னு ஹாப்பினஸ் இருக்கிறதுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு மாரி அந்த பிசிக்கல்ல ஃபெயில் ஆயிட்டோமா. அப்போ வந்து ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட்ல இந்த 2023ல ஒரு டிசைட் பண்றோம். அதில கண்டிப்பா ஏதோ ஒரு வேலைக்கு போயே ஆகணும். இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு எனக்கு இதுக்கு தான் போவேன், அதுக்கு தான் போவேன்றலாம் கிடையாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம போயே ஆகுறோம் அப்படின்னு டிசைட் கரெக்ட்டா நான் ஜிடியோட ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து அது வந்து ஆக்சுவலா டிசம்பர்ல அந்த ஜிடி முடிஞ்சுது. அதோடைய ஃபிசிக்கல் எப்போ நடந்துச்சுன்னா, பிப்ரவரின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி டைம் நடந்தது. ஏன்னா அந்த அப்பதான் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமேல் தான் எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஓகே இனிமேல் தான் எல்லா எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 6 மந்த் கிட்ட இருக்கு. நமக்கு இன்னும் நல்லாவே டைம் இருக்கு அப்படின்ட்டு நெறைய யோசிச்சுட்டு பிராக்டிஸ் பண்றோம். கண்டிப்பா கிளியர் பண்றோம் அப்படின்ற ஐடியால நான் அந்த நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க படிக்க. எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னா, ஒரு ஆகஸ்ட் அந்த மாரி டைம்ல வருது. சரி அப்போ நான் எழுதுறேன் எக்ஸாமு. அப்போ வந்து சிஜிஎல்ல வேக்கன்சி ரொம்ப ஹையா வந்த டைமு. இருக்கிறதே வரலாற்றிலேயே அதிகமான வேக்கன்சி வந்தது அப்போதான். சரி இப்போ நம்ம டிசைட் பண்ண டைமுன்னு பார்த்து வேக்கன்சி நெறையா இருக்கு. இந்த டைம் வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா படிச்சேங்க. ஒரு 12 ஹார்ஸ் கிட்ட நான் படிச்சேன். ஏன்னா அந்த சிலபஸ ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் தேவைப்பட்டது. இங்கிலீஷ்ல நான் ரொம்ப வீக் இல்லையா? அதனால நான் இது பண்ணது நான் 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணனால நான் ஒரு 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாரி படிச்சேன். இப்ப அந்த நெக்ஸ்ட் சிஜிஎல் வருது. அதுக்குள்ள நான் எல்லா சிலபஸும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பிராக்டிஸ்ல இருக்கேன். மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். மார்க்லயுமே வந்து ஒரு 100 அந்த மாரி மார்க் வருது. ஓகே மோஸ்ட்லிங்க சிஜிஎல் அப்போலாம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்னா 105, 110 அந்த மாரி தான் இருக்கும். ஓகே நமக்கு மார்க்லயே 100, 105 அந்த மாரி வருதுன்னா, நம்மளால அப்ப எக்ஸாம்ல 120 ஸ்கோர் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு 2023ல. அப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸாம் எழுத போறேன். நெக்ஸ்ட்டு எழுத முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. ஏன்னா வேக்கன்சி நெறைய இருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா எழுதுன மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த 2 இயர்ஸ்ல நான் ஒரு எக்ஸாம் எழுதி நான் கான்ஃபிடென்ட்டா ஓகே அப்படின்னு ஒரு மாரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்தது அந்த எக்ஸாம் தான். அதுக்கு முன்னாடிலாம் நெறைய எக்ஸாம் எழுதியுமே அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. இந்த ஜிடி செலக்ட் ஆனதுமே எனக்கு தெரியாது நான் அப்படி நல்லா செலக்ட் ஆவேன்னு. இத்தனைக்கும் நான் நெறைய மார்க் தான் எடுத்திருந்தேன். எல்லா
கட் ஆஃப் விட ஒரு 40 மார்க் அந்த மாதிரி அதிகமாக தான் இருந்தேன். ஆனால் அது ஜிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, சிஜிஎல்லை விட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகே அப்போ அதிகமாக எடுத்துட்டேன். இப்போ சிஜிஎல்லில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம். ஓகே நான் வந்து டயர் 2க்குலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, நம்ம கிளியர் ஆக மாட்டோம், டயர் 1 ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டயர் 1 முடிச்சுட்டு வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து டயர் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ கான்ஃபிடென்ட் இருந்தது. ஓகே வேகன்சி நிறையா இருக்குது, நம்ம நல்லா எழுதியிருக்கோம், இப்போ நம்ம இப்போலேருந்து டயர் 2 படித்தா தான் கிளியர் பண்ண முடியும்னு நான் டயர் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்கு அப்புறம் ரிசல்ட் வருது. அதில் வந்து கட் ஆஃப் வந்து 105ஓ என்னவோ, நான் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 98. பார்த்துக்கோங்க எவ்வளோ இதுன்னு. அப்போது வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ரொம்ப ஒரு நைட்டு ஒரு 10 இருக்கும். நான் வந்து அப்போ மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, இதுக்குள்ளே முடிக்கணும்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா அப்போ தான் ரிசல்ட் வந்தது. போய் பார்க்குறேன், எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் ஃபெயில் ஆனால் உட்காந்து அழுந்துக்கிட்டு, ஐயையோ ஃபெயில் ஆகிட்டோமே, இவ்வளோ எஃபோர்ட் போட்டோமே அப்படி இப்படின்னு அழுந்துட்டுருப்பேன். ஃபஸ்ட்டு டைமாக அந்த சிஜிஎல் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு அழுகவும் தோணலை. ஒரு மாதிரி அப்படியே பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்படி ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு ரிசல்ட் பார்த்தோன்னே. ஏன்னா நான் டயர் 2க்கு ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருந்தேன், இந்த டைம் கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவோம் அப்படின்னு. பார்த்தா அதில் கட் ஆஃபில் என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்போலேருந்து ரொம்ப ஸ்டக் ஆகிட்டேன். அந்த டைம் கிட்டத்தட்ட அதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு ஒரு 1 மந்த் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இயர் அந்த இயர் நான் வந்து சிஹெச்எஸ்எல் எழுதலை, எம்டிஎஸ் மட்டும் எழுதினேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு கம்மி மார்க்கில் போயிடுச்சு. நான் ரொம்ப வந்து சிஜிஎல்லில் தாங்க நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன். மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட சிஜிஎல் மட்டும் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எம்டிஎஸ் சிஹெச்எஸ் எல்லாம் விட அதுலேயும் பண்ணுவேங்க. ஆனால் என்னோடய ஃபுல் டார்கெட் வந்து சிஜிஎல்லாகவே இருந்தது அப்போது. ஓகே அந்த இயருமே கிளியர் பண்ண முடியல. 2023ல் செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11 அப்படின்னு எழுதினேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுனது 9 ஃபேஸ் 9, இப்போது எழுதுறது 2023ல் எழுதுனது ஃபேஸ் 11. ஓகே சிஜிஎல் கிளியர் பண்ண முடியல, அந்த சேட்னஸில் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 11ம் எழுதியிருந்தேன். அப்போது ரிசல்ட் வந்தது. அதுக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு ரிசல்ட் வந்தது. அப்போது நான் அதில் பாஸ் ஆகியிருந்தேன். அப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம்டா. ஏன்னா அந்த பிடிஎஃப்பில் நேமை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் ஹாப்பியாகிருங்க. ஏன்னா அதுக்காக தானே ரொம்ப நாளாக ஒழிச்சிட்ருக்கோம். அதை பார்த்தோன்னே நான் ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே சிஜிஎல் கிளியர் பண்ண முடியலனாலும் அகெயின் இப்போ ஃபேஸ் 11 வந்திருக்கு, நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனால் அதில் வேக்கன்சி ரொம்ப கம்மி தான். கம்மினா எவ்வளோனா ஒரு 17 வேக்கன்சி, அவ்வளோதான் வேக்கன்சிஸ். நான் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு 17 வேக்கன்சி தான். சதர்ன் ரீஜனுக்கு, அதாவது சென்னைக்கு மட்டும் கிடையாது, ஆந்திரா, தெலுங்கானா அண்டு சென்னை, நம்ம தமிழ்நாடு, இதுக்கு எல்லாமே சேர்த்தே 17 வேக்கன்சி. ஓகேவா? இந்த 17 வேக்கன்சிக்கே நான் வந்து அவங்க எவ்வளோ பேர் தெரியுமா செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு 100-200 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஆனால் அந்த கட் ஆஃபை விட ஒரு 30 மார்க்கு அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த 17க்குள்ளே போக முடியும். ஓகே ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது, அந்த மாதிரி வரும். நான் வந்து அந்த கட் ஆஃபை விட ஒரு 30 மார்க் அதிகமாக தான் இருந்தேன். நான் எவ்வளோனா அதில் மார்க்கு 120. ஓகேவா? ஆனால் அப்போ வந்து கட் ஆஃப் வந்து 88 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே நம்ம வந்து கட் ஆஃபை விட 30 மார்க் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுமாங்க, இந்த செலெக்ஷன் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த ஜாபை நீங்கள் கையில் வாங்குறப்போ 2 வருஷம் ஆகிருக்கும். 2 வருஷத்துக்கு அவங்க எந்த ப்ராசஸுமே பண்ண மாட்டாங்க. ஈவன் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களை கூப்பிட்றதே 1 வருஷம் கழிச்சு தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? அது எவ்வளோ ரொம்ப இந்த டிப்ரெஷனான ஸ்டேஜுங்க. அந்த செலெக்ஷன் போஸ்ட் எழுதுனாலே இப்படி தான். நம்ம இப்போ இந்த வருஷம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2025 எழுதியிருக்கேன் ஒரு எக்ஸாமு. இப்போ அதுக்கான நான் ஒருவேளை நான் செலக்ட் ஆனாலும் அதனுடைய ஜாப் எனக்கு எப்போ வரும்னா 2027 தான் வரும் எனக்கு. இது ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணுவாங்க. நான் வந்து இதேமாதிரி 2023ல் எழுதின எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு 2024ல் மே மந்த்லேயோ இல்லை அதுக்கப்புறமோ வந்து கூப்பிட்டாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. சரி அப்போ நான் போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக. ஓகே நம்ம கிளியர் ஆகிடுவோம், நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கட் ஆஃப் விட அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறமா ஒரு அந்த ரிசல்ட் வரதுக்கே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்து ஃபைனல் லிஸ்ட் விடுவாங்க இல்லையா, அதனுடைய லிஸ்ட் வந்தது.
அதில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயுமே செலக்ட் ஆகல. அதோடைய ரிசல்ட் எப்போ வந்தது அப்படின்னா 2025 ஜானில் வந்தது. எப்போது 2023ல் நான் எழுதின எக்ஸாமுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு 2025 ஜானில் வருது எனக்கு. அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை நான் பார்த்த உடனே ஃபைனல் லிஸ்ட்டில் என் பேரே இல்லை. ஏன்னா 17 வேகன்சி தானே, இங்கே நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, இப்போ நார்த் இந்தியன்ஸ் கூட இங்கே அப்ளை பண்ணலாம், நம்ம ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கவங்க கூட சவுத் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் கூட அப்ளை பண்ணலாம். அதனால் இது அங்கே இருக்கவங்க இங்கே நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, எல்லா ரீஜன்லையும் செலக்ட் ஆகிருப்பாங்க. இது ஒரு பெரிய இதுங்க. அதனால் என் பேரே இல்லை. ஓகே ரிசர்வ் லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏன்னா மற்ற ரீஜன் பொண்ணுங்களாம் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க, பொண்ணுங்க பசங்களாம். அப்போது அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்கும். அதனால் இங்கே இருக்கவங்க இங்கே ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, ரிசர்வ் லிஸ்ட்லேயாவது நம்ம பேர் வரும், ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் போயிட்டாங்கன்னா வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்கும்னு பார்த்தா ரிசர்வ் லிஸ்ட்லேயும் என் பேர் வரலங்க. அதாவது என்னோடய மார்க்கை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் செலக்ட் ஆகிருக்காங்க, என்னோடய மார்க் வரைக்கும் வரல. ஒரு வேகன்சி இன்னொரு 10 வேகன்சி அதிகமாக வந்திருந்தால் கூட நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிருப்பேன். ஆனால் அதுலேயும் செலக்ட் ஆகலையா. அப்புறம் இந்த 2024லையுமே நெக்ஸ்ட் அகெயின் அதே மாதிரி சிஜிஎல் படிக்கிறேன், சிஹெச்எஸ்எல் எழுதுகிறேன், எம்டிஎஸ் எழுதுகிறேன், செலெக்ஷன் போஸ்ட் வந்து ஃபேஸ் 12 எழுதுகிறேன். சிஜிஎல்லில் வந்து இருக்கிறதுலே நான் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணது அந்த சிஜிஎல் தாங்க. அதுக்கு முன்னாடி சிஜிஎல்லில் கூட நான் 98 தான். ஆனால் வந்து கட் ஆஃப் வந்து 105 110 இருக்கும். ஓகே, நான் வந்து அப்போ எப்படி இருந்தாலும் சிஜிஎல்லில் ஒரு 120 125 தான் இருக்க போகுது கட் ஆஃபு. நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா, எதுக்கு கட் ஆஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம எழுதிட்டு வந்தாலே நமக்கே தெரியும்ல, அந்த அளவுக்கு இந்த டைம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் படிக்க ஆரம்பிக்கிறேன். சிஜிஎலுக்கு வந்து நான் அப்போ ஃபஸ்ட் டைமாக என்னோடய மார்க் 140ங்க. நான் வந்து ரொம்ப அந்த ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஈவன் ஃபைனல் கட் ஆஃப் வர வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ணலை. ஆன்சர் கீ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நிறைய ரைட்டு. 140 என்னோடய மார்க்கு. சரி, நம்ம இந்த டைம் எப்படி இருந்தாலும் 130+ கட் ஆஃப் வந்தால் கூட நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. சிஜிஎல் எழுதிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததே அப்போ தான். ஏன்னா 140ங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. நான் வந்து மார்க் டெஸ்ட்டில் கூட அவ்வளோ வந்ததே கிடையாது. ஒரு 120க்கு மேலே வரும், 126 127 இந்த மாதிரிலாம் வரும். 140ங்கிறது நான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த இவ்வளோ நாளாக படித்து இங்கிலீஷெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து இங்கிலீஷை எவ்வளோ கற்றுக்கிட்டு ஒகேபுலரி. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமாங்க, எஸ்எஸ்சியில் இப்போ இந்த புக்குக்குள்ளேருந்து மட்டும் தான் நாங்கள் கேட்போம், அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க எது வேணாலும் கேட்பாங்க. கிராமர் வேணால் நம்ம இந்த ரூல்ஸை தாண்டி சிலது கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனாலும் அந்த ரூல்ஸே எவ்வளோ இருக்கும் தெரியுமா, 500+ 1000 இருக்கும் ரூல்ஸே. ஓகே, அதெல்லாம் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒகேபுலரி பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு ஒரு புக் இருக்கும், பிளாக் புக்குன்னு. அந்த புக்லேயே வந்து 1000 2000 3000 கிட்ட ஒகேபுலரி இருக்கும். இதெல்லாம் படித்தாலே போதுமா அப்படின்னா இதுலேருந்துமே வரும். ஆனால் அது இல்லாமலே நியூவான ஒகேபுலரியும் கேட்பாங்க. அதனால் நம்மளால் இப்போ 25 அவுட் ஆஃப் 25லாம் எடுக்க முடியாது இங்கிலீஷ்லலாம். ஏன்னா அவங்க எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னே தெரியாது. ஒகேபுலரிஸ்லாம் ரொம்ப நியூவாக கேட்பாங்க. சார் இப்படிலாம் இருந்துமே நம்ம 140 பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்போலாம். ஆனால் அப்போது பார்த்தா எல்லோரும் நல்லா எழுதியிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் வந்து 150+ போயிடுச்சு. அதனால் 152 151 சம்திங் அந்த மாதிரி போயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நான் என்ன நினச்சேன், எப்படி இருந்தாலும் சிஜிஎல்லாம் அது மாதிரி ஹையஸ்ட் கட் ஆஃப் போனதே கிடையாது அவங்களோட வரலாற்றுலேயே. மிஞ்சி போனால் கூட 130+ வரும், நம்ம 140 இருக்கோம், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இந்த டைம் வந்து 140 எடுத்துட்டேன், இனிமேல் ரிசல்ட் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்லை, கட் ஆஃப்லாம் கூட பார்க்க தேவையில்லை, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு ஒரு இதில் இருக்கேன். அப்போது பார்த்தா கட் ஆஃப் அதிகம். அதாவது நிறைய பேர் ரிப்பீட்டடாக எழுதுகிறாங்க இல்லையா, என்ன மாதிரியே அவங்க நிறைய நல்லா படித்து எழுதியிருக்காங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. அதனால் காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால கட் ஆஃப் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு போல் அந்த டைம் 2024ல். ஸோ கட் ஆஃப் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த டைம் கிளியர் ஆகலை. அகெயின் அதே மாதிரி இனிமேல் வேணாம், குவிட் பண்ணுறோம், இனிமேல் எஸ்எஸ்சியே வேணாம், நம்ம ஆர்ஆர்பிக்கு நான் அப்போ அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரே ஒரு டைம் ஆர்ஆர்பிக்கு எழுதி பார்ப்போம், ஆனால் எஸ்எஸ்சிக்கு அகெயின் போகவே போகிறதில்ல அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அந்த சிஜிஎலோட மார்க் வந்து பார்த்த உடனேவே இனிமேல் நான் போக போகிறதில்ல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சிஜிஎலுக்கு அப்புறமா வந்து இந்த டயர் 2க்கு முன்னாடியோ சிஜிஎலுக்கு முன்னாடியோ அப்போ வந்து செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12 எழுதியிருந்தேன்.
என்னடா செலெக்ஷன் போஸ் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா, நான் 3 எக்ஸாம் எழுதியிருக்கேன் செலெக்ஷன் போஸ்ட்டில். ஃபஸ்ட்டு phase 9, இன்னொன்று 11 அண்ட் 12, இப்போ 13 எழுதியிருக்கேன். இந்த 11 வந்து கிளியர் பண்ணி ஃபைனலிஸ்ட்டில் வரலன்னு சொன்னேன் இல்லையா, அது அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சா. அதே மாதிரி 12 எழுதியிருக்கேன். அதுவும் 2024 தான் எழுதினேன். அதுவும் கிளியர் ஆகிருக்கு. அது கிளியர் ஆகி இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். அதனுடைய ரிசல்ட் இன்னும் வராமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபைனலிஸ்ட்டுக்கு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த 2024 நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் எஸ்எஸ்சிக்கே நான் படிக்க போகிறதில்ல. நான் வந்து ஆர்ஆர்பிக்கு வந்து ஏன்னா ஆர்ஆர்பிக்குமே லாஸ்ட்டாக நடந்தது வந்து 2021 நடந்தது தான். அதுக்கப்புறம் அவங்க நோட்டிஃபிகேஷனே விடாமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக. சரி, ஓகே, இனிமேல் எஸ்எஸ்சியை வந்து நான் குவிட் பண்ணிவிட்டு ஆர்ஆர்பிக்கு மட்டும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் இந்த 2025 அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, இந்த 2025 வந்து ஜான்லேருந்து நான் ஆர்ஆர்பிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேங்க. குரூப் டி, இந்த என்டிபிசி இதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்எஸ்சி இங்கிலீஷெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே சயின்ஸை படிக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே ஜிகே, ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் எஸ்எஸ்சிக்கு படித்ததே இருந்தது. அது இல்லாமல் சயின்ஸ் இங்கே கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னு ஜான்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. கரெக்டாக ஜூனில் தான் என்டிபிசி நடந்ததுன்னு நினைக்கிறேன். என்டிபிசி எழுதினேன். அதில் வந்து 2 மார்க்கில் போய்விட்டது மார்க்கு. நான் வந்து ஆக்சுவலி அந்த கட் ஆஃபை நான் கிளியர் பண்ணிட்டேங்க. ஆனால் வந்து நெகட்டிவ் மார்க் போனதுனால 2 மார்க் கம்மியாக வந்துருச்சு கட் ஆஃப் விட. அதனால் வந்து அது கிளியர் ஆகலை. என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எழுதினேன். ஸோ அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் சிஜிஎலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, நான் ஆனால் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் எஸ்எஸ்சிக்கு இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு. ஆனாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே என்னால் அப்ளை பண்ணாமல் இருக்கவே முடியல. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அதுக்காக நான் ரொம்ப நிறைய நாளாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹோல் சிலபஸையுமே முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த குட்டி குட்டி மார்க்கில் போகும்போது ரொம்ப எனக்கு பண்ணாமலும் இருக்க முடியல. அப்ளை பண்ணணும்னு தோணுது, வேணான்னு தோணுது. இதை டிசைட் பண்ணி எப்படியோ கொஞ்ச நாள் யோசித்து, ஓகே ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாமே, என்ன ஆகிடப்போகுது, ஏன்னா சிலபஸ் முடிச்சிட்டோம், ஆல்ரெடி ஆர்ஆர்பி படிச்சுட்ருக்கோம், இன்னும் என்ன 1 மந்த் இருக்குது, எக்ஸாம் வர ஒரு 1.5 மந்த் இருக்குது, இன்னும் 1.5 மந்த் படி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்னை நானே ரொம்ப இது பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுறேன் சிஜிஎலுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணேன் ஆக்சுவலி லாஸ்ட் இயர். என்டிபிசி எழுதி முடிச்சுட்டு வந்த உடனேவே ஒரு 2-3 டேஸ்லேயே சிஜிஎலுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிஜிஎலுக்கு படிக்க போனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்க, ஏஜென்சியை வந்து மாற்றிட்டாங்க. எக்ஸாம் நடத்துகிற ஏஜென்சி வந்து டிசிஸ் இருந்தாங்க, இப்போ வந்து எடிக்யூட்டி அப்படின்றவங்கள மாற்றிட்டாங்க. இப்படி மாற்றினதுனால என்னாச்சுன்னா சிலபஸ்லாம் ரொம்ப நிறைய சேஞ்ச் வந்துச்சு. இந்த செலெக்ஷன் போஸ்ட் phase 13 எழுதினேன் இந்த வருஷம். நான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அந்த பேட்டர்ன் மாற்றின ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நான். அதை பார்த்தவொடனே எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க. நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு சிலபஸ் இருக்குது, இங்கே பார்த்தா டோட்டலாக வேறு சிலபஸ், என்னன்னே தெரியல. கொஷினை கூட புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு வேறு பேட்டர்னில் கேட்டிருக்காங்க எடிக்யூட்டி. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆக்சுவலி 2வது 3வது ஷிஃப்ட் போனவங்களுக்காவது ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சு வந்தவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே போனதுனால எனக்கு அந்த கொஷினை பார்த்தவொடனே என்னடா இப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான்டா அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது, பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல், வேறு ஏஜென்சின்றனால இப்படி இருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி எழுதணுமா, அப்போ சிஜிஎல்லையும் அதே மாதிரி பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்லேருந்து இந்த பேட்டர்னு கேட்சப் ஆகி வரத்துக்கே கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. இந்த டைமும் எழுதினேன். இப்போ Tier 1 ரிசல்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், லாஸ்ட் மந்த்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே கிளியர் ஆகலை. இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணவுடனே என்னால் அதை இது பண்ணிக்க முடியலங்க. அதுலேருந்து இப்படி உடனே ஷிஃப்ட் ஆகி எல்லாத்தையுமே கற்றுக்க முடியல. இப்படி பார்த்துட்டு போனாலும் இந்த நியூவான பேட்டர்ன்லாம் பார்த்துட்டு போனோம். ஆனால் எக்ஸாமில் அந்த நியூவான பேட்டர்ன் கேட்காம ஓல்டு பேட்டர்னே கேட்டிருக்காங்க. நியூவை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அந்த மாதிரி ஆனவுடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த 1 ஹவர்க்குள்ளே நமக்கு இந்த திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அங்கே டைமே இருக்காது. பார்த்து ஆன்சர் பண்ண தான் நமக்கு அந்த டைமே போதாது. அந்த டைமில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமும் எழுத முடியல. இப்போ கிளியரும் ஆகலை இப்போதைக்கு. இன்னும் இப்போ அதுக்கு அடுத்து இப்போ குரூப் டி எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐபி எழுதினேன், இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாமு, அதுவும் இப்போ கிளியர் ஆகிருக்கு. Tier 1 கிளியர் ஆகிருக்கு. இப்போ Tier 2 வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று கிளியர் ஆகிருக்குங்க. இது வரைக்கும் ஒரு மொத்தமாக இவ்வளோ நாள் என்னோடய 5 இயர் ஜேர்னியில் நான் வந்து ஒரு 20+ எக்ஸாம்ஸ் எழுதி அதில் ஒரு கிளியர் ஆனதே ஒரு 4 எக்ஸாம் தான். அதுவுமே வந்து ஃபைனலிஸ்ட்டில் வராமல் ஒன்று போயிருக்கு, இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஐபி கிளியர் ஆகிருக்கேன், Tier 2 எழுதணும். அப்புறம் இப்போ குரூப் டி கொஞ்சம் நல்லா எழுதுன மாதிரி ஃபீல் இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படி தாங்க என்னோடய 5 இயர் ஜேர்னி.
இதெல்லாம் தான் இப்படியெல்லாம் தான் நான் எக்ஸாம் எழுதினேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, எவ்வளோ எக்ஸாம் தான் நீ எழுதினேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 20+ எக்ஸாம் எழுதினேன். ஒரு 4 அந்த மாதிரி தான் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அந்த கட் ஆஃப் கிட்ட வந்து நிறைய எக்ஸாம் போயிடுச்சுங்க. அதனாலவே எனக்கு ரொம்ப மைண்ட் இதாகிடுச்சு. அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஃபுல் டைமாக வந்து ஒரு எக்ஸாம் படிக்க வேணாம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணணும். இனிமேல் போதும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் வந்து இதோடய ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஜேர்னி இப்படி தான் எண்ட் ஆகிருக்கு. இதனால் நான் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணலை. இதனால் வந்து ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அஷேம்டாகவும் ஃபீல் ஆகலை. இதில் வந்து எனக்கு எந்த அஷயமும் தெரியல. நான் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த 5 இயர்ஸ் ஜேர்னி என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. என்னோடய கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அதனால் எனக்கு நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃபெயில் ஆனேன் அப்படின்றத வந்து அதுலேருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். இதை வந்து நான் அஷயமாகவே ஃபீல் ஆகலை. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை ஷேர் பண்ணதை பார்த்துட்டு யாரும் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் டீமோட்டிவேட்டே பண்ண வரல. எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமே. இவங்களும் இப்போ ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, இவங்களும் ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாமே. நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஃபெயிலியரான பர்சன்கிட்ட போய் கேளுங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மிஸ்டேக் நீங்கள் திரும்ப பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன்னு உங்களுக்கு இதுலேருந்து மேபி தெரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ நான் இதை ஷேர் பண்ணது மூலமாக அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த 5 இயர் ஜேர்னியை ஈவன் இப்போ என்னோட கையில் இப்போ என்ன ஜாபுமே இல்லை, கவர்மெண்ட் ஜாபே இல்லைனாலுமே நான் இதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன், இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறேன்னு ஒரு ஆஸ்பரண்ட்டாக மாறுறேன்னு வரீங்க அப்படின்னா இதை மட்டுமே வாழ்க்கையாக நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நமக்கு நிறைய ஜாப்ஸ்க்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறோம், கம்பெனிஸ்க்கு வந்து இந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ ஒன்ஸ் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணி அதெல்லாம் முடியலன்னா நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக அது இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நெக்ஸ்ட் நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஜேர்னிலேருந்து நம்மளால் வெளியே கொண்டு வரவே முடியல. நம்ம குவிட் பண்ணுறதுக்கே ரொம்ப முடியாமல் தான் குவிட் பண்ணுறோம். அதுவே நமக்கு வேணாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்மளால் அந்த ஜேர்னிலேயே இருக்க முடியாது ரொம்ப நாள். இதுவே நம்ம லைஃப் கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. உடனே இந்த மாதிரிலாம் சொன்னால் டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்ல வேணாம். இது டீமோட்டிவேட் பண்ணுற விஷயமே கிடையாது. நீங்கள் வீடியோஸ்லலாம் நிறைய பேரை பார்க்குற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுல 1%, 2% பீப்புளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஃபெயிலான 98%, 97%, நீங்கள் பார்க்குறதில்ல. சரி, ஒரு 10% கூட வச்சுக்கலாமே சக்ஸஸ் ஆகுறவங்க. மீதி 90% சக்ஸஸ் ஃபெயில் ஆகுறவங்களையும் கிளியர் ஆகாமல் போய் அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்குறதே இல்லை. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்படியும் இருக்காங்க, இந்த ஆஸ்பரண்ட்டாக மாறினா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம் உங்களோட ப்ரிப்பரேஷனில் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த 5 இயர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிக்ரெட்டாக ஃபீல் ஆகுறீங்களா? ஏன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 5 இயர்ஸ் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் லைஃபே போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நோ. நான் வந்து இந்த 5 இயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 5 இயர்ஸ் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஈவன் தோ என்னால் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியலனாலும் இப்போ அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணால் தான் நீ சக்ஸஸ், அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 1 மார்க் 2 மார்க்கில் போனால் நீ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது அப்படின்னு இப்போ இருக்க சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க கட் ஆஃப் வைக்க முடியும். அது அவங்க மேலே தப்பும் கிடையாது. அதுக்காக நான் அந்த கட் ஆஃப் விட 1 மார்க் கம்மி, அதனால் நான் ஃபெயிலியர், நான் வேஸ்ட்டு, நான் 5 வருஷத்தை சும்மா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு கிடையாது இல்லை அப்படின்னு மேபி நினைக்கிறவங்களால வந்து அப்படி நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களை ஃபெயிலியராக ஃபீல் பண்ண வேணாம். அது அப்படி அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் ஃபெயிலியரும் கிடையாது. ஸோ இதை தான் நான் நினச்சேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டோரியுமே வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் தெரிஞ்சுக்கவும் முடியும். நீங்கள் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, எவ்வளோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கிளியர் பண்ணலை. இந்த கிளியர் பண்ணலைன்னு வெளியே சொல்கிறதுக்கே நம்ம ஏன் ரொம்ப அஷயமாக ஃபீல் பண்ணுறோம்? நீங்கள் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, எவ்வளோ கிளியர் பண்ண முடியல, அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் படிக்கிறீங்களா? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம் படிக்கிறவங்கள தப்பே சொல்லலை. நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
என்னால் முடியலன்றதுக்காக உங்களாலையும் முடியாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். இதை நான் டிமோட்டிவேட் பண்ணலாம் சொல்லலை. என்னோடய ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.